பிரதமரின் பதவிக்காலத்தை 10 ஆண்டுகளாக வரையறுக்கும் அரசியலமைப்பு திருத்த மசோதா தேவையான மூன்றில் 2 பங்கு பெரும்பான்மை வாக்குகளை பெற தவறியதைத் தொடர்ந்து டிஏபி கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனிலோக் தமது ஏமாற்றத்தை பதிவு செய்துள்ளார். போக்குவரத்து அமைச்சருமான அவர் டிஏபி சார்பில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். நிறுவனம் சார்ந்த சீர்திருத்த அஜெண்டாவை நிறைவேற்ற தங்கள் கட்சி கடுமையாக உழைத்ததாக அவர் குறிப்பிட்டார். மொத்தம் 146 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். அரசியலமைப்பு திருத்தத்திற்கு தேவையான 148 வாக்குகளில் இருந்து 2 வாக்குகள் குறைவாக இருந்ததால் மசோதா நிறைவேறவில்லை. நிறுவன சீர்திருத்தத்தை காண விரும்பும் குடியுரிமை அமைப்புகள் மற்றும் வாக்காளர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாத அல்லது ஆதரிக்காத நாடாளுமன்ற உறுப்பினர்களை எதிர்க்கட்சியினரையும் உட்பட கேள்விக்குள்ளாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். PKR நாடாளுமன்ற உறுப்பினர் வோங் சென் இந்த தோல்வியை மடானி அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவு என்று விவரித்துள்ளார். PKR சார்பில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு இத்திருத்தத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். மடானி அரசை சேர்ந்த எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரவில்லை என்பதை கண்டறிய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2026 எனப்படும் இந்த மசோதா கடந்த பிப்ரவரி 23 சட்டம் மற்றும் நிறுவன சீர்திருத்த அமைச்சர் ஜாலினா உஸ்மான் ஜைட் மூலம் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் பிரதமரின் பதவிக்காலம் ஆயுள் முழுவதும் 10 ஆண்டுகளாக மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் தொடர்ந்து அல்லது இடைவெளியுடன் பணியாற்றிய காலமும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.